முக்கிய செய்தி. வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்திருக்கிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராசா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். இந்த மனுவில் திமுக சார்பாக மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்படும் வாதம் என்ன? வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக தற்போது திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான ராசா இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிறது என்று ஏற்கனவே கடுமையாக திமுக தரப்பில் விமர்சனம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வக்ஃப் வாரிய மசோதாவுடைய அந்த திருத்த சட்ட மசோதாவுடைய விவாதத்தின் போதும் கடுமையான விமர்சனம் என்பது வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் இஸ்லாமியர்கள் அல்லாதவரை இணைக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தம் என்பது அது ஒரு மத சுதந்திரத்திற்கு எதிராக இருக்கிறது. குறிப்பாக ஒரு மதத்தை பின்பற்றுவதுடைய அல்லது நிர்வகிப்பது அவர்களுடைய சட்டப்படியோ அல்லது அவர்களுடைய விருப்பப்படியாக இருக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து மாற்று மதத்தினரை அதில் உறுப்பினராக சேர்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இது அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் மத சுதந்திரம், அதாவது சுதந்திரமாக மதத்தை பின்பற்றுவதற்காக அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமையை படிப்பதாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னவென்றால் அரசியல் சாசன அமைப்புடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் மீறுவதாகவும் இருப்பதாகவும், எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், இது அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதைத்தான் கூறி இந்த வழக்கு என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தரப்பிலும் இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் வழக்கு தாக்கல் செய்ததோடு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி முன்பாக முறையீடு வைக்கப்பட்டிருந்தது. வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று, அது தொடர்பாக இன்று அது முடிவு செய்யப்படும், இந்த பிற்பகலுக்கு பின்பாக முடிவு செய்யப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே வேளையில் தான் தற்போது திமுக தரப்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. கனகதாரா, ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது திமுக தரப்பிலும் இதற்கு எதிராக ரிட் மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.